எம்என் டிவி நேயர்களுக்கும் தகடூர் எழுத்தாளர்களுக்கும் கவிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எம்என் டிவி நடத்தும் கல்வி விடியல் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு நம்மோடு பங்கு கொள்ள வந்திருக்கக்கூடிய துடிப்பான சகோதரி செல்வி சந்தியா அவர்களை எம்என் டிவி சார்பாக வருக வருக என்று வரவேற்று நான் எழுதிய இந்த நெல்லிக்கனி என்ற நூலை நினைப்பரிசாக அவருக்கு அளிக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். அனைத்து எம்என் டிவி நேயர்களுக்கும் வணக்கம். அம்மா, முதலிலே உங்களை பற்றிய அறிமுகத்தை எம்என் டிவி நேயர்களுக்கு அறிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். என்னோட பெயர் பா சந்தியா. நான் பி அக்ரஹாரத்திலிருந்து வந்திருக்கேன். நான் மருதம் நெல்லி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில முதுகலை 2ஆம் ஆண்டு தமிழ் துறையில இருக்கேன். நன்றி அம்மா. நீங்கள் எத்தனையோ பாடப்பிரிவுகள் இருக்கின்ற போது தமிழ் பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து அதில் சேர்ந்து பயிலக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அப்படி அந்த வாய்ப்பை எதற்காக தமிழ் பாடத்தை எடுத்தீர்கள் என்பதை சொல்ல முடியுமா? சிறு வயதிலிருந்தே எனக்கு தமிழ் மீது ஆர்வம் இருந்தது. நான் ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கும் போது ஒரு காம்படிஷன் வச்சாங்க. தமிழ் திருக்குறள் ஐங்குறள் யார் எழுதுறாங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த போர்டுல எழுதி போட்டாங்க. நான் 4 நிமிஷத்துலயே அந்த திருக்குறள் எழுதுனதுனால எனக்கு தமிழ் மீது பற்று அதிகமா வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாம என்னோட தமிழ் வாத்தியார் ராதாகிருஷ்ணன் ஐயா இப்ப அவர் இல்ல, அவரோட தமிழ் உச்சரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால எனக்கு தமிழ் துறையை தேர்ந்தெடுத்தேன். அற்புதமா சொன்னீங்க. நீங்க ஒரு இளம் பெண்ணாக இருக்கின்றீர்கள். தமிழ் மீது ஆர்வம் கொண்டு அந்த தமிழ் துறையை தேர்ந்தெடுத்து தமிழை ஆர்வத்தோடு படிக்கின்றீர்கள். சங்க காலத்தில் பெண்பாப்புலவர்கள் நிறைய பேர் இருந்து தமிழை வளர்ப்பதற்காக அரும்பாடுபட்டார்கள் என்பதை நாம் இலக்கியங்கள் வாயிலாக படிக்கின்றோம். அவர்கள் யார் யார் என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? இப்போ நம்ம பெண்பார் புலவர் அப்படின்னாவே முதல்ல ஞாபகம் வர்றது யார் அப்படின்னா ஔவையார். நம்ம தகடூர் மாநாடோட சிறப்பே ஔவையார் தான். அரிய நெல்லிக்கனியை அதியனிடம் பெற்றாள் அப்படிங்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய சிறப்பான ஒரு இது அப்படின்னு சொல்லலாம். பெண்பார் புலவர் ஔவையார் வருவாங்க. ஆதிமந்தி, அப்புறம் வெயினி, இளவெயினி, குயத்தியர், மாசாத்தியர், காரைக்கால் அம்மையார், திருப்பாவை எழுதின ஆண்டாள், இவங்க எல்லாமே அந்த காலகட்டத்துல 1446 புலவர்கள்ல 32 பெண்பார் புலவர்கள் அந்த காலத்துல இருந்தாங்க. 32 பேர் அப்படின்னா நம்ம பெருமைக்குரியதுதான். தமிழுக்கே மிகவும் சிறப்பானது அதுதான். ரொம்ப சிறப்பு. நானும் கூட அது அதிகமாக கேள்விப்பட்டு தெரியும். 32 பெண்பா புலவர்கள் இருக்கின்றார் என்பது நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது. ரொம்ப சந்தோஷம். அடுத்து நம்ம இடைக்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் எல்லாம் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று மிக கேவலமாக இடிந்த நிலையிலே பேசுவார்கள். அது குறித்து உங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம். ஆமாங்க ஐயா, அவங்களுக்கு என்னன்னா இப்ப பெண்கள் எனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ட்டு நான் சொல்லணும், அதை நினைக்கிறேன் அப்படின்னா அதை காது கொடுத்து கூட வாங்க மாட்டாங்க. அந்த காலத்துல உனக்கு தேவைன்றத செய்ய மாட்டாங்க. இதுதான் அப்படின்னா நீ இதை எடுத்துக்கணும், இது வேண்டாம் அப்படின்னு சொல்ற ரைட்ஸ் உனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லுவாங்க. நீ அடுப்பு தான் ஊதுற, உனக்கு எதுக்கு படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதுவே காலப்போக்குல மாறி பெண்கள் படிக்கிறதுக்காக நிறைய போராட்டம் பண்ணி நிறைய பேர் வந்தாங்க. நிறைய பெண்கள் என்ன பண்ணாங்க, பெண்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி பூலே முதல்ல பள்ளி ஆசிரியரா இருந்து அவங்க நிறைய அடிபட்டு அந்த பள்ளியை நடத்திட்டு வந்தாங்க முதல்ல. அதுக்கப்புறம் ஃபாத்திமா ஷேக் அப்படிங்கிறவங்க முஸ்லிம்காக முதல்ல ஆரம்பிச்சாங்க பள்ளி. இந்த மாதிரி நிறைய பேர் கல்வியோட முக்கியத்துவம் அறிஞ்சு ஏன் பாரதியார், பாரதிதாசன் இவங்க எல்லாமே பெண்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டம் பண்ணி கடைசியில பெண்கள் இந்த அளவுக்கு வளர்ந்து நிக்கிறாங்க அப்படின்னா இவங்களாம் தான் நமக்கு முன்னோடியா இருந்திருக்காங்க. இவங்க இல்லைன்னா நான் இங்க மேடையில பேசுறேன் அப்படிங்கறது அவங்களாலதான். பாரதியார பெண்களுடைய கல்வியை பற்றியும் பெண்களை உயர்த்தியும் பெண்களையும் நமது கண்கள் எல்லாம் பாராட்டியிருக்காரு. ரொம்ப சிறப்பு. அவங்கெல்லாம் இல்லைன்னா இன்றைக்கு பெண்கள் ஆண்களுக்கு சரிநிகர் சமாளமாக வந்திருக்க முடியாது. மிக அற்புதமாக தெரிவித்திருந்த கருத்துக்கள். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்களை விட உயர்வாகத்தான் பெண்கள். இந்திரா காந்தியெல்லாம் பாருங்கள், ஒரு இந்திய நாட்டையே ஆளக்கூடிய ஒரு சக்தி அந்த அம்மாவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு பெண்கள் இன்றைக்கு முன்னேறி இருக்கின்றார்கள். அதை பற்றி ஒன்றும் சிறப்பு தான். இந்த விடுதலை போராட்டம் 300 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு உள்ளே
அந்த விடுதலை போராட்டத்திற்காக நம்முடைய தியாகிகள் எல்லாம் மிகவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது ஆண்கள் மட்டும்தான் கஷ்டப்பட்டாங்கன்னு இல்லை, பெண்களும் கஷ்டப்பட்டாங்க. அந்த பெண்கள் யார் யார் அந்த விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டார் என்பது உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் அதை தெரிவிக்கலாம். இப்போ வட இந்தியான்னு பார்த்தா ஜான்சி ராணின்னு சொல்லுவாங்க, ராணி லக்ஷ்மி பாய். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வேலு நாச்சியார், அம்புஜதம்மாள், அஞ்சலை அம்மாள், அப்புறம் குயிலி, இவங்க எல்லாமே வந்து பாடுபட்டு விடுதலை வாங்கி கொடுத்தாங்க நமக்காக. இவங்களெல்லாம் நம்ம இன்ன வரையும் போற்றி பாதுகாக்கணும் அவங்களே. கண்டிப்பாக கண்டிப்பாக. வேலு நாச்சியார், குயிலி எல்லாம் அவருடைய வரலாறு படிக்கும்போது ஒரு பெண்ணானவள் இவ்வளோ கணவனை இழந்தும் கூட இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக ஆங்கிலேயர் எதிர்த்து போராடினாங்கன்றது மிக அற்புதமான செயல். இந்த குயிலி செஞ்ச செயலை பார்த்தீங்கன்னா, இந்த இராணுவ கிடங்கையே தன் உடம்பு மேலே நெருப்பு பிடிச்சி அந்த கிடங்கையே அழிச்சிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய மகத்தான், தன்னுடைய உயிரியை அழிச்சிக்கிட்டு ஆங்கிலேயருடைய இராணுவ கிடங்கையே அழிச்சிருக்காங்கன்னும் போது ரொம்ப அற்புதமான ஒரு செயலாக இருக்கிறது. பண்டைய காலத்து பெண்களுடைய நிலைக்கும் இன்றைய நிலைக்கும் என்ன வேறுபாடு, என்ன மாற்றம், என்ன எப்படி வளர்ந்திருக்கிறது என்பதை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பண்டைய காலத்துல வந்து இளவரசி, ராணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏகப்பட்ட பேர் இருந்தாலும், ஒரு அரசவை அப்படின்ட்டு வரும்போது ஒரு அமைச்சர்களா வந்து ஆண்கள் தான் இருந்தாங்களே தவிர பெண்கள் எந்த அமைச்சரா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தி நம்ம இன்ன வரையும் கேள்விப்பட்டதில்லை. அதாவது எவ்வளவு மரியாதை கொடுத்து பேசினாலும் உயர்த்தி பேசுறாங்க. இந்த பெண்கள் இப்படியா, ஒரு ராணி ஊர்வலம் வருவாங்கன்னா அவங்கள உயர்த்தி மதிச்சு வந்து கூப்பிடுறாங்க, ஓ இப்படிப்பட்டவங்க ராணி, இப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களுக்கு வந்து எந்த பதவியும் கொடுக்க கிடையாது இந்த அமைச்சரவையில். அவங்க கருத்தை கூட அவங்க கேட்டது கிடையாது. ஆனா சிலப்பதிகாரத்துல வந்து நான் ஒரு பெண் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம என்ன பண்றாங்க, கண்ணகி அவங்களோட கணவன் கொலைகாலத்துல வந்து இறந்து கிடந்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை கேட்டு நியாயம் கேட்டு போராடுறாங்க. இந்த மாதிரி இலக்கியங்கள்ல நிறைய வீர பெண்கள் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்காங்க. இந்த காலத்துல வந்து அந்த காலத்துல அமைச்சரா இல்லாம இருந்த ஒரு பெண்கள் தான் ஒரு நாட்டையும் ஆள்றாங்க, ஒரு வீட்டையும் ஆள்றாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருக்காங்க. நம்ம நாட்டோட ஜெயலலிதா அம்மா முன்னாள் முதலமைச்சர் அவங்க இருக்காங்க. இப்போ குடியரசுத் தலைவரா இருக்க திரௌபதி முர்மு, இவங்க எல்லாமே வந்து வீர பெண்கள். அதாவது வளர்ந்து வரும் சமூகத்தோட பெண்கள் தான் இவங்க எல்லாம் அடித்தளமா இருக்காங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. அவங்கள பார்த்து நாம எல்லாம் வந்து இப்போ வீட்லயும் சரி, வீட்டுல அம்மா தான் நம்மளோட ரோல் மாடல். கண்டிப்பா எவ்வளவு கஷ்டம் அவங்க தாங்கினாலும் நம்மளோட பிள்ளைங்க நம்ம வளரணும், அவங்களும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பாத்துக்கிறாங்க. அந்த மாதிரிதான் எங்க அம்மாவும், இன்னொரு அம்மா தனலட்சுமி பெரிய அம்மா, அவங்க எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை வந்து அடுத்த நொடியே அது அந்த செகண்டே வந்து தாண்டி அடுத்து என்ன எடுத்து வைக்கணும், நம்ம முன்னேறதுக்கு என்ன படி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் செய்வாங்களே தவிர என்னைக்கும் துவண்டு போக மாட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இவங்க ரெண்டு பேரும் தான் என்னோட ரோல் மாடல். ஆமாங்க. ஓ சரி சரி. தனலட்சுமி வள்ளி உங்க அம்மா பேர். ஓ சரி சரி சரி. எனக்கு தெரிஞ்ச மாதிரி எங்க வீதிக்கு பக்கத்து வீதி ஒரு அம்மா, அவங்களுடைய கணவருக்கு சர்க்கரை நோய். 3 பெண்கள் சர்க்கரை நோய். அந்த சர்க்கரை நோயில் என்னாச்சுன்னா கால் வந்து அடிபட்டு கடைசியில் அந்த ஒரு காலை எடுக்க வேண்டிய சூழ்நிலை. அந்த கால் எடுத்துட்டு செயற்கை காலை வச்சுக்கிட்டு தினந்தோறும் அந்த அம்மா வந்து அவரை தோள் கொடுத்து அவரை கூட்டு போய் கடையில் உட்கார வச்சு அவரை தொழிலை பார்க்க வைக்கிறாங்க. 3 பெண்களுக்கு திருமணம் செஞ்சிட்டாங்க. குடும்பத்தை வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு, அதாவது வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கு முடியல, 3 நேரம் சரியாக சாப்பிட்றதுக்கு முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த குடும்பத்தை கட்டி காக்கக்கூடிய அந்த பெண் இனம் இருக்குது பாரு, அது பாராட்ட வேண்டிய ஒரு இனம் தான். ஏன்னா அது ஆண்களால் கண்டிப்பாக அது முடியாது. ஒரு துணைவி இல்லைன்னு சொல்லி சொன்னால் இல்லைன்னு சொல்லி சொன்னால் எல்லாம் போச்சுன்னு அர்த்தம். இப்போ அது வந்து சிலப்பதிகாரம் நீங்கள் காட்டினீங்க. அந்த சிலப்பதிகாரத்தில் பார்க்கின்ற போது அந்த பாண்டிமா தேவி சொல்லுவா, கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறான். கண்ணகி வந்து கணவன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு, கணவன் கொலைகளப்பட்டான்னு சொல்லி சொன்ன உடனே போய் பாண்டியன் இடத்துல நீதி கேட்குறா. நீதி கேட்ட உடனே என்னுடைய சிலம்பில் இருக்கக்கூடியது மாணிக்கப்பரல்கள், ஆனால் வந்து உங்களுடைய சிலம்பில் இருக்கிறது முத்துப்பரல்கள். இந்த மாணிக்கப்பரல்கள் எங்கே இருக்குதுன்னு சொல்லி சொல்லும்போது அதை தரையில் அடிக்கிறா. அது போய் பாண்டிய மன்னனுடைய வாயில் தெரிக்குது. அதை பார்த்த உடனே யானோ அரசன் யானே கல்வன் என்று சொல்லி அரியணையிலிருந்து விழுந்து உயிர் விட்டுறான். அவள் உயிர் விட்ட உடனே
அந்த பாண்டிமாதேவி அதான் ஒரு பெண்ணுடைய லட்சணம் பாருங்க. கணவனை இழந்தோருக்கு காட்டுவதில் உனக்கு புருஷன் செத்து போயிட்டான், இதுக்கு மேலே உனக்கு என்ன ஒன்றுமே இல்லையான்னு சொல்லிட்டு அவ்வளோ உடல் சத்தரானா இந்த பெண்களுடைய நிலையை நம்ம பார்க்கணும். அந்த காலத்தில் வந்து ராஜாராம் மோகன் ராய் தான் வந்து உடன்கட்டை ஏறுவதை தடுத்தார். பெண்கள் அந்த காலத்தில் கணவன் இழந்துட்டாக்க கணவனுக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பெண்ணானவர் உடனே கணவனுடைய ஈமச்சடங்கிலேயே வந்து தீயில வந்து விழுந்து செத்துருவாளாம். அந்த மாதிரி இருந்தது. அதையெல்லாம் தடுத்தவர் வந்து ராஜாராம் மோகன் ராய். அப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் மாறி இன்றைக்கு பெண் சமுதாயமானது சகோதரி கூறியது போல் ஜெயலலிதாவாகட்டும், இன்றைக்கு கூடிய இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி ஆகட்டும், இவளெல்லாம் வந்து ஆளுமை தன்மை மிக்கவர்களாக இருந்து இந்திரா காந்தியெல்லாம் அப்படியே கிங் லேடி, அதாவது இரும்பு பெண்மணின்னு தான் சொல்கிறோம். அப்படிப்பட்ட பெண்களெல்லாம் இருந்து இன்றைக்கு நாட்டை காத்து நலமுடன் இருக்கின்றார்கள். அதே போல் இறுதியாக நீங்கள் எம்என் டிவி நேயர்களுக்கு ஏதேனும் சொல்ல விரும்பினால் அதை சொல்லலாம். பிடித்த துறையை தேர்ந்தெடுத்து பிடித்த துறையிலிருந்து நல்லா சாதிங்க. மிக அற்புதமாக சிறிது நேரமாக இருந்தாலும் கூட பெண்களுடைய உயர்வை குறித்து மிக அற்புதமாக யார் யாரெல்லாம் இந்த துறையிலே சிறந்து விளங்கினார்கள் என்பதையெல்லாம் தெளிவாக கூறிய உங்களுக்கு எம்என் டிவி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு எம்என் டிவி நேயர்களிடமிருந்து அன்போடு விடைபெறுவது புலவர் கோவிந்தராசு. நன்றி, வணக்கம். நன்றி.